பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. அதுவும் எப்படின்னா 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஆண் பசங்களை வளர்க்கக்கூடிய விதம். சின்ன வயசில் வந்து ஒரு பையன் அழுகிறானா, ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகிற அப்படின்னு சொல்லி அவனை அங்கேயே வந்து தடை பண்ணிடுறோம். ஸோ அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அவனோட பிரச்சனையை சரியாக வென்டிலேட் பண்ண தெரியல, யார்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், அதே மாதிரி அவனுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி இஷ்யூஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது பிரச்சனையை கையாள தெரியாமல் அவன் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஆல்கோஹால். ஸோ வந்து நிறைய மூவிஸில் காமிக்கிறனாலேயோ என்னமோ நம்ம வந்து ஆல்கோஹால் குடித்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. ஸோ இதனால் மென் என்ன பண்ணால் நிறைய ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணி கடைசியாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிக லெவல் ஆகி ஹி கமிட் சூசைட். இதுதாங்க மெயின் ரீசன். ஸோ உங்கள் பசங்க அழுகுறாங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லாதீங்க பொம்பளை பிள்ளை மாதிரின்றது. ஸோ அவனோட ப்ராப்ளத்தையும் அவன் வென்டிலேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை அவனுக்கு தெரியணும்ல. அதே மாதிரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்டையோ இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன கவுன்சிலிங் செஷன் கூட நிறைய சேஞ்சஸை கொண்டு வரும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருந்தால் கூட இருந்தால் அவங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் பற்றி உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ இந்த சூசைட் ப்ரிவென்ஷன் டேயில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம இந்த சொசைட்டிக்காக செய்வோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SSLC பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.